Okay, teachers, welcome to JSN English Learning. We are with Unit 1 of PGTRB, and the lesson that we are discussing is Edmund Spencer's Safari Queen, Book 1. டீச்சர்ஸ் நமக்கு ரொம்ப நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. நம்ம டிஆர்பி டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா பிஜிடிஆர்பி எப்போ அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை இன்னும் அதிகப்படுத்துகிற வகையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா காலேஜ் டிஆர்பியுடைய டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அப்போது அது ஆகஸ்ட் மாதத்தில் அந்த டென்டேட்டிவ் டேட் கொடுத்துருக்காங்க. அதற்கான சிலபஸும் ரிலீஸ் ஆயிருக்கு, கெசட்டில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஏற்கனவே பழசில் இருந்தது தான். ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா நெட் எக்ஸாமுடைய அதே சிலபஸ் தான் காலேஜ் டிஆர்பிக்கு. இப்போது அதனால என்ன சார் நமக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ காலேஜ் டிஆர்பி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ அடுத்தது நமக்கு டென்டேட்டிவ் படி நமக்கு மே மந்தில் டென்டேட்டிவாக நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிறது கட்டாயம் வரும் அப்படிங்கிற ஒரு உறுதி நமக்கு இருக்குது. அப்போ அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் உத்வேகத்தோட ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு நல்ல செய்தி நிறைய பேர் இதற்காக எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப வருடங்களாக வெயிட்டிங். எனக்கு தெரிஞ்சு 2012 அதுக்கப்புறமே ஒரு பெரிய லாங் கேப் வெயிட்டிங். நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டென்டேட்டிவ் டேட் கொடுத்து அதில் இருந்து எக்ஸாம், அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் இன்டர்வியூ அப்படிங்கிற ஒரு லாங் ப்ராசஸ் இருக்குது. இதற்கிடையில் நமக்கு ஒரு நல்ல செய்தி வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். அந்த ஒரு உத்வேகத்தோடு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி லெட்ஸ் ட்ராவல் ஃபார்வர்ட். நவ் வி வேர் வித் எட்மண்ட் ஸ்பென்சர் ஃபேரி குயின். எஸ், ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்னைக்கு ஐ ஹாவ் அ ஃபியூ இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். நம்ம கேண்டோஸ் நேற்று பார்த்தோம். அந்த ஒவ்வொரு புக்குக்குள்ளாரையும் நிறைய கேண்டோஸ் இருக்குன்னு. அப்போ இந்த புக்கில் ஏறக்குறைய 11 கேண்டோஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். நம்ம ஒவ்வொரு கேண்டோவை பற்றியும் அந்த டீட்டெயில்டாக என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் முக்கியமான ஒவ்வொரு கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் ஆன் த டெக்ஸ்ட் அதையும் பார்த்து முடிச்சிட்டோம்னா இந்த டெக்ஸ்ட் வில் பி கம்ப்ளீட்டட். நவ் லெட்ஸ் கெட் இன்டு த டெக்ஸ்ட். ஓகே, there is a few general information. நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு சில ஜென்ரல் இன்ஃபர்மேஷனை திருப்பியும் ரீகால் பண்ணுறது நல்லது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, the first information is this fairy queen. I think sir, teachers, kindly keep your mobiles in muted mode. ஏன்னா நான் இங்கேருந்து கண்ட்ரோல் ஒவ்வொருத்தனையும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தால் நமக்கு கிளாஸஸ் வில் பி டிஸ்டர்ப்ட். ஓகே, ஸோ டோன்ட் disturb the class. Kindly don't meddle with any of those functions there. அங்கே இருக்கிற எந்த ஃபங்க்ஷனையும் நம்ம மெடில் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நவ் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் ஃபேரி குயினை பற்றி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேரி குயின் இஸ் அ அன்ஃபினிஷ்ட் எபிக் போயம். அது ஃபினிஷ் பண்ணப்பட்டது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் பெர் பிளான் தேர் ஷுட் பி 12 புக்ஸ். ஆனால் நம்ம கையில் இருக்கிறது 6 புக்கு ப்ளஸ் 1 கேண்டோ விச் இஸ் கால்டு மியூட்டபிலிட்டி கேண்டோ. அப்போ 6 புத்தகங்கள் மட்டுமே நம் கையில் உள்ளன. 7வது ஒரே ஒரு கேண்டோ இருக்குது. அப்போ மீதி எல்லாம் ஒன்று ஸ்பென்சர் டைமில் முடிக்கப்படாத நிலையில் இருந்தன அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இட் இஸ் அன்ஃபினிஷ்ட் எபிக். இந்த எபிக் போயம் அப்படின்னு சொன்னோன்னா என்ன டைப் ஆஃப் எபிக் போயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் அ ப்ரொட்டஸ்டன்ட் எபிக். ஓகே, இட் இஸ் அ ப்ரொட்டஸ்டன்ட் எபிக் and on different levels it is an allegory. It is an allegory on different level. ஒரு லெவல் மட்டும் இல்லை, நிறைய லெவலில் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் ஆக்சுவலி அட்டாக்ஸ் கேத்தலிக் சர்ச். ஸோ இட் இஸ் அ ரிலீஜியஸ் allegory. Then it also attacks the rulers who are closely connected to Roman Catholic Church. Okay, Mary, Queen of Scotland, is demonized in this epic. Mary, Queen of Scotland. அவங்க ஒரு கேத்தலிக் குயின். அப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு டீமனைஸ்டு மோடில் கொண்டு போயிருக்காரு. குவீன் எலிசபெத் இஸ் எலிவேட்டட் டு த ஸ்கை ஆஸ் த ஃபேரி குயின், ஆஸ் த பியோர் ஒன், ஆஸ் அ ஹோலி ஒன். அப்போ ஒரு சைடு குட் இருந்துச்சுன்னா இன்னொரு சைடு ஈவில் ஒன்னா காட்டணும். அப்போ மேரி குவீன் ஆஃப் ஸ்காட்லாண்ட் இஸ் பிரசன்டட் அஸ் அ ஈவில் ஒன்.
வெரி குட். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நன்றாகவே பதிந்திருக்கும். இப்போ நம்ம அடுத்த இன்ஃபர்மேஷனா சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, திஸ் எபிக் போயம் டீல்ஸ் வித் நைட்ஸ், இட் டீல்ஸ் வித் chivalry அண்ட் இட் டீல்ஸ் வித் இங்கிலாந்து. 3 விஷயம். நம்பர் 1, இட் டீல்ஸ் வித் நைட்ஸ். ஓகே, queens, kings, knights. And then it deals with chivalry. Chivalry அப்படின்னா military and military expedition, warfare. அதை பொறுத்து அதை சுட்டி காட்டும் விதமாக, அதை குறிக்கும் விதமாக இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கிலாண்டை பயங்கரமா செலிப்ரேட் பண்ண ஒரு ஒர்க். அதனால தான் நான் என்னன்னு சொன்னேன்னா, ஏற்கனவே எட்மண்ட் ஸ்பென்சர் இஸ் கன்சிடர்ட் டு பி மேன் இம்ப்யூடு வித் நேஷனலிஸ்ட் ஸ்பிரிட், பேட்ரியாட்டிக் ஸ்பிரிட். பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிறத விட தேசியம் அப்படிங்கிற அந்த டேர்ம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டேர்ம். அப்படின்னா தேசியம் அப்படின்னா அந்த ஒருமைப்பாடு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், ஒரு கன்சாலிடேட்டட் ஆஸ் அன் எம்பையர். அப்ப திஸ் போயம் அகெயின் செலிப்ரேட்ஸ் இங்கிலாந்து. தட் இஸ் த நெக்ஸ்ட் பாயிண்ட். இப்போ 3வது பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்டை நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா, திஸ் போயம் இஸ் டெடிகேட்டட் டு குவீன் எலிசபெத், who was the ruler of England during the time of Edmund Spenser. Okay, this work is dedicated to Queen Elizabeth. Okay, அந்த ஒரு இன்ஃபர்மேஷன். அதற்கப்புறம் இந்த பர்டிகுலர் நேற்று நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த 4th இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கிறது இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ் புக் ஃபேரி குவீன், ஓகே, prior to the first book, there was an introductory letter which was addressed to Sir Walter Raleigh. Sir Walter Raleigh is addressed in the introductory letter. அந்த introductory letter பற்றி அதனுடைய கான்டென்ட்டை நம்ம நேற்று தேவைக்கு அதிகமாகவே பார்த்துட்டோம். அப்போ அதில் Sir Walter Raleigh கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, why he wrote this work. ஓகே, அது அந்த நேச்சர் ஆஃப் த ஒர்க் என்ன, இந்த நேச்சர் இட் இஸ் அன் அலிகரின்னு சொல்லிடுறாரு. அந்த அலிகரியில் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, ஒரு எபிக் அப்படின்னா அந்த எபிக்கு யார் சப்ஜெக்ட் மேட்டரா ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாரு, யார சப்ஜெக்ட் மேட்டரா வெர்ஜில் கொடுத்துருந்தாரு. ஓகே, அதை தன்னுடைய எபிக்கு டாஸ்டோ வந்து யார ஹீரோ ஆக்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஐ எம் அ இங்கிலீஷ் மேன், ஐ எம் அ ரைட்டர், ஐ விஷ் டு யூஸ் King Arthur and his and his valor as the subject matter of the epic. King Arthur, அவரை பத்தி ஒரு லெஜெண்ட் இருக்கு. அவரு கிங் ஆகுவதற்கு முன்பு எப்படி ஒரு பெரிய வாரியராக இருந்தார் என்பதை நம்ம இந்த உலகத்துக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் கையில எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இதுக்கு ஒரு ஹீரோயின் இருக்கணும், அந்த ஹீரோயின் should be a virgin queen, a fairy queen. அதுக்கு நான் யாரை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, I have coined or I have designed that character based on Queen Elizabeth the First, who was the Queen of England. அந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இந்த கேரக்டர் ஃபார்மேஷன்ல I have also used one of your poem where you have eulogized a character called Cynthia. ஓகே, நீங்க ஒரு போயம் எழுதியிருக்கீங்க, அதுல சிந்தியா அப்படிங்கிற ஒரு வெர்ஜின் குயினை பத்தி சொல்லியிருக்கீங்க. அந்த கேரக்டரையும் நான் மனசுல வச்சுதான் இந்த ஃபேரி குயின் குளோரியானாவை என்ன பண்ணியிருக்கேன், ஷேப் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சார் வால்டர் ராலேவை நல்லா உயர்த்தி சொல்லியிருக்கிறார். அப்புறம் கிங் ஆர்த்தர் அவருடைய பேரண்டேஜ் பத்தி சொல்லியிருக்காரு, அவருடைய டியூட்டர் பத்தி சொல்லியிருக்காரு. ஓகே, அண்ட் தென் ஹீ ஸ்பீக்ஸ் அபவுட் த பேக் ஸ்டோரி. அந்த பேக் ஸ்டோரி நேற்று நம்ம அப்படியே இன்ட்ரடக்ஷன்ல அழகா படிச்சிருக்கிறோம். நவ் இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் அது ரிலேட்டடா என்ன அப்படின்னா, திஸ் போயம் இஸ் சப்போஸ் டு பி அன் அலிகரி. ஏன் அலிகரி அப்படின்னா, நேற்றை நம்ம சொல்லியிருக்கோம், அலிகரினா இட் இஸ் அ ஸ்டோரி விச் ஹேஸ் ஒன் சிம்பிள் லேயர் அண்ட் தென் தெர் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் லேயர். மேற்புறத்தில் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரியா இருக்கும், ஒரு ஃபேரி டெய்லா இருக்கும். ஆனா உள்ள பாத்தீங்கன்னா தி ஆத்தர் இஸ் ட்ரைங் டு விப் people in politics, or he is trying to pull the legs of people in religion. அப்ப இந்த ஒர்க்ல என்ன ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது அப்படின்னா, சிம்பிளா
ஒரு ஃபேரி டேல் அப்படிங்கும் போது காமன் மேன் வாசிப்பதற்கு ஏதுவாக இருக்கிற மாதிரி ஒரு சின்னதா ஒரு கற்பனை கதை அப்படின்னு ஒரு லேயரை கொடுத்துட்டார். அப்ப யாரு படிச்சாலும் இது ஒரு கற்பனை கதை, அருமையான கதை, ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. லைக் ஜங்கிள் புக். ஓகே, ஜங்கிள் புக் அப்படின்னு நம்ம ருடியார்ட் கிப்ளிங் எழுதின ஜங்கிள் புக்கை பார்க்கும்பொழுது இந்த மோக்லி அப்படிங்கிற அந்த கேரக்டர், அந்த ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய மற்ற எல்லா கேரக்டர்ஸையும் நம்ம வந்து அப்படியே சிம்பிளா பார்த்துட்டு போயிடுவோம். ஆனா இன்டெப்தா நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா ஈச் கேரக்டர் டினோட்ஸ் அ கண்டெம்பரரி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதே மாதிரி தான் ஜார்ஜ் ஆர்வெல்லுடைய அனிமல் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஒர்க் இருக்கு. இட்ஸ் அ பொலிட்டிக்கல் allegory. அங்க பாத்தீங்கன்னா there is a form called a manor form. அந்த மேனர் ஃபார்ம்ல there is a man called Jones. அந்த ஜோன்ஸ் கீழே இருக்கக்கூடிய அனிமல்ஸ், அண்ட் அந்த அனிமல்ஸ் how they suffer, how they starve because of the drinking habits of Jones, how he is not a good caretaker, and how all these animals consolidate together and how they chase Jones out. And the animals குள்ளார a group of pigs. It's a political satire. Beautiful, Divya madam. Thank you for that, sir. Political satire written in an allegorical mode. Allegory is a device which is used there. Okay, ஒரு satire அப்படிங்கிறது it is how the work is narrated. ஆனா the overall form is an allegory. பயங்கரமான allegory. அங்க பாத்தீங்கன்னா he is actually George Orwell is actually lashing out on what is it, communists. Okay, on the great revolution that took place in Russia, and he was speaking about how Marxism was misinterpreted and how it was manipulated by the communist leaders. அண்ட் அங்க நடந்த பொலிட்டிக்கல் ஸ்டோரிஸ், ரஷ்யாவில் நடந்த பொலிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் சட்டிலா அப்படியே ஒரு அழகான ஒரு அனிமல் ஃபேபிள் மாதிரி கொடுத்துட்டு போயிருப்பாரு. இப்போ இங்கேயும் அதே மாதிரி ஒரு அட்டம்ப்டை தான் இவரு எடுக்கிறாரு. ஒரு காமன் பப்ளிக்கு, ஒரு காமன் மேனுக்கு ஒரு ஃபேரி டேல், பட் ஒரு எஜுகேட்டட் பப்ளிக்கு he gives a clue of religious what to say story and a political information. Okay, now we continue with the general information. In the general information நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, this poem is in the form of a adventure story. இந்த poem பாத்தீங்கன்னா it is in the form of a adventure story so that it is easy to read. எதுக்காக சார் ஒரு adventure story அப்படின்னா, ஒரு காமன் மேனை இன்ட்ரெஸ்ட் பண்ணணும். Reading public, they will be interested only when the story is adventurous. It is filled with romance. அந்த ரொமான்டிக் எலமெண்ட் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு அட்வென்ச்சர் ஸ்டோரி. ஏன் அப்படின்னா எட்மண்ட் ஸ்பென்சருடைய டைம்ல பீப்புள் வேர் வெரி கிரேசி அபவுட் ரீடிங் அட்வென்ச்சர்ஸ், ரொமான்சஸ், சிவல்ரிக் ரொமான்ஸ்னா இன்னும் பெரிய கிரேஸ் இருந்தது. அதனால அந்த ஒரு கதை காலத்தை எடுத்துக்கிறார். இப்போ நமக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் 1 இயருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பீப்புள் வேர் வெரி கிரேஸ் அபவுட் கோஸ்ட் ஸ்டோரிஸ். தமிழ் சினிமான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பேய் படம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சிச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸ் ஆஃப் பேய் படம், அந்த பேய் படம்னு எடுத்திங்கன்னா பேய் படமாகவே வரும். ஓகே, அப்புறம் விமன் எம்பவர்மெண்ட்னு எடுத்திங்கன்னா விமன் எம்பவர்மெண்ட் படமாகவே வரும். எது மக்களுடைய டேஸ்ட்டோ அந்த மக்கள் டேஸ்ட்டுக்கு ஏதுவாக ஒரு டைரக்டர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு படத்தை என்ன பண்ணுவாரு, டைரக்ட் பண்ணுவாரு. அந்த ப்ரொடியூசரும் துணிந்து இன்வெஸ்ட் பண்ணுவாரு. இங்க பாத்தீங்கன்னா எட்மண்ட் ஸ்பென்சர் வாஸ் a man who knew the taste of his audience, so he created an adventure story. இதுல ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த மட்டும் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல ரெண்டாவது நான் கொடுத்துருக்கிறது ரொம்ப முக்கியம். What is the main intention of Edmund Spenser in writing Faerie Queene? இது ஒரு கொஸ்டினா கூட நீங்க எழுதி வச்சு டபுள் இம்பார்ட்டன்ட் மார்க் போட்டு வச்சுக்கோங்க. வாட் வாஸ் தி இன்டென்ஷன் ஆஃப் எட்மண்ட் ஸ்பென்சர் இன் ரைட்டிங் ஃபேரி குவீன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the main intention is to instruct men on how to become virtuous. எப்படி நீங்க virtuous-ஆ மாறணும், to fashion men and women in virtue. அதுதான் எக்ஸாக்ட் டேர்ம். to fashion men and women in virtue. That is the main aim. Okay, the general end of the book is to fashion
a gentleman or noble person in virtue and gentle discipline. You can make a note of it. What is the main aim of this book? Why did Edmund Spencer write this book? அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து இதுவாக தான் இருக்கணும். The general end of this book is to fashion a gentleman. To fashion means to chisel, to create, okay, to form a gentleman or a noble person in virtue and gentle discipline. Okay, and this is the information, and the dedication was made to Queen Elizabeth in the year, and this book was published first in the year 1590 அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். ரெண்டாவது, ஓகே, இந்த எபிக் போயம் அதுக்கு ஒரு பேஸா ஒரு ஸ்டோரி இருக்கணும். என்ன பேஸ் ஸ்டோரி அப்படின்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் த லெஜெண்டரி ஃபிகர் ஆஃப் கிங் ஆர்த்தர். கிங் ஆர்த்தர் அப்படின்னு ஒரு லெஜெண்டரி கேரக்டர் இருந்தாரு. அந்த லெஜெண்டரி கேரக்டரை பேஸ் பண்ணி, சரி, அந்த ஆர்த்தர் அப்படிங்கிறவர் கிங் ஆனதுக்கு அப்புறம் நடந்த ஸ்டோரியை பத்தி சொல்றாரா, இல்ல அதற்கு முற்பட்ட ஸ்டோரிய எட்மண்ட் ஸ்பென்சர் சொல்றாரா அப்படின்னா, பிஃபோர் ஆர்த்தர் பிகேம் த கிங். ஓகே, அந்த ஒரு ஃபேஸ் எடுத்துக்கிறார். கிங் ஆர்த்தர் கிங் ஆகுவதற்கு முன்பு, அரசர் ஆவதற்கு முன்பு நடந்த அட்வென்ச்சர் ஈவெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் இந்த புக்ல 6 புக்ஸ் இருக்கு நம்ம கையில. அந்த 6 புக்லயும் 6 டிஃபரெண்ட் நைட்ஸ் தே வில் கோ அவுட் ஆன் அன் அட்வென்ச்சர். அங்க அவங்க போய் நிறைய அட்வென்ச்சர்ஸ் கடந்து வரும்பொழுது, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில மாட்டும் பொழுது, தேர் வில் பி ஆர்த்தர் who will make an entry and save all these people. And all these people will speak about the greatness of Arthur to the Queen Gloriana, and Gloriana will be enamored by the achievements of King Arthur, and that's how Arthur, who was just a knight, becomes King Arthur. அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டோரியை பயங்கரமா டெவலப் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. Now, what is the setting of the book Faerie Queene? The setting அப்படிங்கும்போது it is a imaginary setting. இமேஜினரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சிம்பிளா ஒரு இமேஜினரி ஸ்டோரி இல்ல. He wants to create an ideal setting. an ideal அப்படிங்கும்போது இமீடியட்டா நமக்கு மைண்டுக்கு வரக்கூடிய வேர்டு வந்து யூட்டோபியா. தாமஸ் மூர், the term utopia is associated with Thomas More. தாமஸ் மூர் அப்படிங்கிற ஒரு யூட்டோபியா அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை லாட்டின்ல எழுதினாரு. அதை ரால்ஃப் ராபின்சன் அப்படிங்கிறவரு லாட்டின்ல இருந்து இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணாரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கு. நீங்க செட் நெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது, மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன பண்ணும், எந்த ஒரிஜினல் லாங்குவேஜ்ல யூட்டோபியா வாஸ் ரிட்டன் and which year it was published in Latin, and then who translated into that Latin work into English, in which year this English translation was published அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் நோட் பண்ணி வைக்கணும். எதுக்கு நான் வந்து அந்த யூட்டோபியா பற்றி சொன்னேன் அப்படின்னா, நமக்கு தெரிய வேண்டியது யூட்டோபியா அப்படின்னு அந்த வேர்டு வந்தோடனே இந்த மாதிரி ஒரு அசோசியேஷன்ஸ் நம்ம மைண்டில் வரணும். அப்போ தான் நம்ம காம்படிட்டிவ்க்கான பீஸ். ஓகே, என்ன வாத்தியார் இந்த வாத்தியாரில் இந்த வேர்டெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இதெல்லாம் மாடர்ன் டெர்மினாலஜி. வெதர் வி ஆர் ஃபிட் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னா, வி நீட் டு இமீடியட்லி மேக் அசோசியேஷன்ஸ். அந்த அளவுக்கு நம்ம மைண்டை வந்து டியூன் பண்ணி வச்சுக்கணும். இப்போ யூட்டோபியானா தாமஸ் மூர், அப்புறம் நமக்கு ஞாபகம் வர வேண்டியது ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆஃப் யூட்டோபியா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளேட்டோஸ் ரிபப்ளிக். ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா ஹி வாண்ட்ஸ் டு கிரியேட் அன் ஐடியல் ஸ்டேட். அந்த ஐடியல் ஸ்டேட்ல யார் இருக்கணும், யார் இருக்கக்கூடாது அப்படிங்கிற கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் பிளேட்டோ கிரியேட் பண்ணாரு. அண்ட் இட் வாஸ் மிஸ்இன்டர்பிரட்டட். அண்ட் அந்த மிஸ்இன்டர்பிரட்டேஷன் வச்சு போயட்ரி அட்டாக் பண்ண ஸ்டீஃபன் காசன் ஒரு சைடில் இருக்காரு, அவர் ஒரு பியூரிட்டன். இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா சர் பிலிப் சிட்னி டிஃபென்ஸ் போயட்ரி and he wants to safeguard the dignity of poetry அப்படிங்கிற ஸ்டோரியெல்லாம் நமக்கு இருக்கு. அதெல்லாம் நம்ம படிப்போம். ஏன் நமக்கு தெரிய வேண்டியது யூட்டோபியானோன்னா டக்குன்னு இந்த மாதிரி அசோசியேஷன்ஸ் நமக்கு மைண்டில் வரணும் அப்படிங்கிறது. இப்போ நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா, எட்மண்ட் ஸ்பென்சர் ஆல்சோ அட்டெம்ப்டட் an utopian setting, an ideal setting,
And what is that ideal setting? It is fairyland. Okay, இந்த fairyland அப்படிங்கிறது தான் ஒரு ஐடியல் செட்டிங். சரி, இந்த fairyland எதை குறிக்கிறது? ஓகே, ஃபேரி டெயில்ல ஒரு செட்டிங் வந்து fairyland. In reality, it refers to England, which was a prosperous country. அங்க fairyland எப்படி வந்து ஒரு நல்ல வளமையான தேசமாக இருந்ததோ அதே மாதிரி அந்த குளோரியானாவுடைய ஆளுகையின் கீழ் இருந்த ஃபேரிலேண்ட் ஒரு வளமான நாடு, செழிப்பான நாடாக இருந்தது. மக்கள் எல்லாம் சந்தோஷத்துல இருந்தாங்க, எப்பொழுதுமே ஒரு செலிப்ரேஷன் மூட்லயே இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி டிஸ்கிரிப்ஷன் போகும். அப்ப பேரலா பாத்தீங்கன்னா நம்மால் வந்து கண்டெம்பரரி வேர்ல்டுக்கு வந்து இங்கிலாந்து இஸ் சச் அ ஹாப்பி கண்ட்ரி அண்டர் த ரூல் ஆஃப் த வர்ஜின் குவீன் எலிசபெத் த ஃபர்ஸ்ட். And Elizabeth I is actually idealized as or represented as Gloriana in the fairy world. Beautiful. Now, in the epic poem, there are 3 female characters who are allegorical representations of Queen Elizabeth. And the 3 பேர் யாரு அப்படின்னு number 1, Gloriana. Okay. இதெல்லாம் ஈஸியா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இதெல்லாம் ஈஸி மோட்ல நம்ம கொஸ்டின் பேப்பர் செட்டர் ஒரு நல்ல மூட்ல உட்காந்து ஒரு கொஸ்டின் எடுக்கிறாருன்னா டக்குனா ஸ்ட்ரைட் கொஸ்டின் கேட்டு போயிடுவாங்க. இப்ப குளோரியானா, the character Gloriana represents dash in the political plane அப்படின்னா she represents Queen Elizabeth the First. Gloriana, what is the role of Gloriana in this epic poem அப்படின்னா Gloriana is the fairy queen. Okay, Gloriana is the fairy queen. அதற்கப்புறம் இன்னும் 2 கேரக்டர் இருக்காங்க. இன்னொன்னு யாரு அப்படின்னா பெல்ஃபீப். ஓகே, பெல்ஃபீப் இன்னொன்னு டியானா. இது இல்லாம there is a female knight called Britomartis. Britomartis, Britomartis. Britomartis, Britomartis. Britomartis ஒரு ஃபீமேல் நைட். அண்ட் நம்ம பாத்தீங்கன்னா அந்த நைட்டை பத்தி தெரியும். ஷீ ரெப்ரசன்ட்ஸ் சாஸ்டிட்டி, தன்னுடைய கன்னிமையை காப்பாற்றிக் கொள்வதற்காக போராடக்கூடிய ஒரு நைட். அப்ப இந்த 4 ஃபீமேல் கேரக்டர்ஸும் தே ரெப்ரசன்ட் குவீன் எலிசபெத், த வேரியஸ் டைமென்ஷன்ஸ் ஆஃப் குவீன் எலிசபெத். இது நமக்கு தெரியணும். ஏன் அப்படின்னா which of the following characters do not represent Queen Elizabeth in Fairy Queen? அப்ப யார் எல்லா ஃபீமேல் கேரக்டர்ஸும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப அந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ் எந்த ஃபீமேல் கேரக்டர் எந்த பொலிட்டிக்கல் கேரக்டரை ரெஃபர் பண்றாங்க அல்லது எந்த இன்ஸ்டிடியூஷனை ரெஃபர் பண்றாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த நாட் கொஸ்டினை நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, அதனால kindly keep an eye on the characters in Fairy Queen and the representation, what they represent அப்படிங்கிற அந்த ஒரு சார்ட் நம்ம அப்படி நடத்தும் பொழுதே அந்த சார்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. that will be ideal. Now moving to the next slide. Now இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் அந்த இன்ட்ரோடக்டரி லெட்டர்ல யாரு வால்டர் ராலே, சார் வால்டர் ராலேக்கு ஒரு இன்ட்ரோடக்டரி லெட்டர் எழுதும்போது அதுல அப்படியே ஒரு பேக் ஸ்டோரி சொல்றார். பேக் ஸ்டோரி அப்படின்னா பிஃபோர் த பிகினிங் ஆஃப் த ஒரிஜினல் டேல், த அட்வென்ச்சர் ஆஃப் த 12 நைட்ஸ், அதை சொல்வதற்கு முன்பு ஒரு ஃப்ரேம் ஸ்டோரி சொல்லும், பேஸ் ஸ்டோரி. அந்த பேஸ் ஸ்டோரியில இருந்தா மற்ற எல்லாமே டேக் ஆஃப் ஆகணும். அப்ப அந்த பேஸ் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு சிம்பிள் மோட்ல இதை போட்டிருக்கேன். அங்க ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல இன்னும் கொஞ்சம் கிராண்டா இருக்கும். ஆனா எல்லா கீ இன்ஃபர்மேஷன்ஸும் இங்கவே அவைலபிளா இருக்கும். என்ன ஒரு சிம்பிள் மோட்ல இங்க இருக்கும், அவ்வளவுதான். என்ன ஆகுதுன்னா the story begins in the fairy land. Queen Gloriana is the ruler of the fairy land and அவங்களுடைய கோர்ட்ல பாத்தீங்கன்னா there is a 12-day feast celebration. ஒரு ஃபெஸ்டிவ் மூடுல ஒரு 12 பேர் வந்து ஒரு 12 நாள் செலிப்ரேஷன் நடக்குது. அந்த செலிப்ரேஷன் தொடங்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா there is a young man who comes to the court of Queen Gloriana and
he makes a request to the queen to accept him as a knight. என்ன ஒரு நைட்டா நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு யங் மேன் வந்து என்ன பண்றாரு? he is making a request. Okay. And sir, the slide is not working, sir. It's not moving. My mic is not working, huh? No, sir. The slide is not moving, sir. Slide doesn't move. Let me try once again. You are in the first slide itself. Okay. Just wait for 1 minute. Let me stop the share and again get back. Is it okay now? Let us see whether it moves. There was somebody who was asking about the female characters. There are 3 female characters and plus one more. One character is Gloriana. Gloriana is the queen of the fairy land. The second one is Belphebe and the third one is Diana. In the 3 character illama, there is another character called Britomartis. Okay. Britomartis. And all these 4 characters are allegorical representation of Queen Elizabeth. Okay. இப்போ குளோரியானா அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏன் சார் குளோரியானா அப்படிங்கிற கேரக்டர் வந்து குயின் எலிசபெத்தை குறிக்கக்கூடிய கேரக்டரா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குளோரியானா இஸ் a virgin queen of the fairy land and she keeps all the people happy. Everybody in the land is very happy அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அப்போ அவங்களுடைய ஆளுகையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சந்தோஷத்துல திளைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் அங்க இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா அதே மாதிரி இங்கிலாந்துல ஃபேரிலேண்ட் இஸ் த அலகாரிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஒரிஜினல் கண்டெம்பரரியில ஒரிஜினல் லேண்ட் என்ன அப்படின்னா இங்கிலாந்து பாத்தீங்கன்னா அண்டர் த ரூல் ஆஃப் குயின் எலிசபெத் எலிசபெத் ஃபர்ஸ்ட் வாஸ் ப்ராஸ்பரிங். அடுத்தது Belphebe is a very beautiful woman. இப்போ அதே மாதிரி குயின் எலிசபெத் I is the fullness of beauty. Then Diana is a woman who represents love, a very loving character. அதே மாதிரி குயின் எலிசபெத் I is a woman who is embodiment of love, goddess Diana. Okay. அதே மாதிரி நம்ம fictional ஸ்டோரியில பாத்தீங்கன்னா there is a female knight by name Britomartis who represents the virtue chastity. Chastityனா நம்ம தமிழ்ல கன்னிமைன்னு சொல்றோம். A dedication, dedicated to a cause. Okay. அப்ப அதே மாதிரி ஒரு virgin queen தான் Queen Elizabeth I, dedicated all her life for the well-being of England, for consolidating Anglican Church in England. அப்ப all these female characters are the representations of Queen Elizabeth I. Is the information clear? Prem sir? Sir, yes, sir. It's clear, sir. Okay. Now let's move to the next slide. Okay. The next slide, I don't think it functions. Let me try again. This function doesn't. Give me 1 minute. Let me stop recording now. Pause it. Okay. Now, அந்த ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. அந்த பேக் ஸ்டோரி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். என்ன அப்படின்னா ஒரு there was maybe a very manly young man. என்ன பண்ணாரு அப்படின்னா he came to the court of Queen Gloriana, the queen of the fairy land.
and asked to accept him as a knight. நீங்க உங்களுடைய க்ளோஸ் சர்க்கிள் ஆஃப் நைட்ஸ்ல என்னையும் ஒரு மெம்பரா சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த குயின் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லெட் மீ திங்க் ஓவர் இட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனை வந்து வெயிட்டிங்ல வைக்கிறாங்க. அதே நாள்ல பாத்தீங்கன்னா there is a young lady and the name of the young lady is Lady Yuna. Okay, and the Lady Yuna, she comes to the queen and she is asking for a help. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, she speaks about a dragon. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, லேடி யூனா அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அந்த லேடி யூனா அப்படிங்கிற அந்த கேரக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி அம்மா குளோரியானா அம்மா, என்னுடைய கிங்டத்தை ஒரு டிராகன் வந்து இட் இஸ் டெரரைசிங் ஆல் த பீப்புள் அண்ட் இட் ஹஸ் டேக்கன் மை பேரண்ட்ஸ் ஆஸ் பிரிசனர்ஸ். என்னுடைய பேரண்ட்ஸை வந்து அதனுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கு. ஐ நீட் சம்படி டு ஹெல்ப் மீ அவுட். நீங்க மனசு வச்சாதான் எனக்கு என்னுடைய பேரண்ட்ஸ் திருப்ப கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி யூனா இஸ் கம்மிங் டு கிங் வாட் இஸ் ஏ குயின் குளோரியானா. அப்ப குளோரியானா என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய அரசவையில நிறைய நைட்ஸ் இருக்காங்க, அதுல யாராவது ஒரு நைட்டை நான் அனுப்புறேன் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா, there is a young man who comes and says please send me அப்படின்னு ஒருத்தர் வாலண்டியர் பண்றாரு. அந்த வாலண்டியர் பண்ணோன்னே குளோரியானா என்ன பண்றாங்க அப்படின்னா, இம்மீடியட்டா she doesn't accept that invitation. என்ன சொல்றாங்கன்னா, வேண்டாம் வேண்டாம் நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா there is something miraculous which is going to take place. என்ன அப்படின்னா, லேடி யூனா கையில ஒரு ஆமர் கொண்டு வந்திருக்காங்க. ஆமர் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். என்ன அப்படின்னா, இந்த நைட்ஸ் வேர் பண்ணக்கூடிய ஒரு காஸ்டியூம். இந்த ஆர்மர் யாருக்கு சரியா ஃபிட் ஆகுதோ, அந்த ஆர்மர் யாருக்கு ஃபிட் ஆகுதோ அந்த மனிதன் தான் என்ன பண்ண முடியும், இந்த லேடி யூனாவுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் அங்க நமக்கு அந்த பேக் ஸ்டோரியில இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ஆர்மர் என்ன ஆர்மர் அப்படின்னா, இட் இஸ் அ கிறிஸ்டியன் ஆர்மர் that she has brought along with her. Lady Yuna has brought a Christian armor. Christian அப்படிங்கிற அந்த டேர்மை நான் அண்டர்லைன் பண்ணிக்கணும். It is not Roman Catholic, it is Christian. Christian அப்படின்னு சொன்னீங்கன்னா the reference is to Anglican faith, Protestant faith. அப்ப உடனே என்ன பண்றாங்க, அந்த கிறிஸ்டியன் ஆர்மர் யாருக்கு ஃபிட் ஆகுது அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கா ஃபிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஃபிட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, the armor யாருக்கு தான் ஃபிட் ஆகுது அப்படின்னா, it fits to the man who volunteers. It is God's will that that young man, not the first young man who came asking to be the knight, but it is another man who volunteered. அப்ப இந்த நைட் என்ன பண்றாரு, அப்படி ஃபிட் பண்ணும்போது அவருக்கு கரெக்டா ஃபிட் ஆயிடுச்சு. ஃபிட் ஆனோன்னு now குளோரியானா என்ன சொல்றாங்கன்னா, she is giving orders to that young man to accompany Lady Yuna, okay, to go and free Yuna's kingdom from the terrorizing dragon. அந்த யூனாவுடைய கிங்டத்தையும் அந்த யூனாவுடைய பேரண்ட்ஸையும் யாரிடமிருந்து காப்பாற்றணும், ஒரு டிராகன் வந்து அவங்கள கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு, அவங்கள பயமுறுத்தி அவங்கள ஒரு சிறை பிடித்து வைத்திருக்கு, அந்த டிராகன்ட்ட இருந்து ஃப்ரீ பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. இதற்கு அப்புறம் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா, இந்த ஒரு ஸ்டோரி இல்லாம ஒரு 2 other informations are mentioned where some other people also come asking for some help. Okay, அந்த ஸ்டோரி போகும் பொழுது பாத்தீங்கன்னா, there is the information of Sir Walter Raleigh. Okay, Sir Walter Raleigh அங்க மென்ஷன் பண்ணப்படுகிறார். அது வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, ஆனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பிரேம் ஸ்டோரியிலே there is a mention about Walter Raleigh and there is also a mention about Sir Edmund Spenser. Okay, அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு we can move to the next slide. Okay, என்ன ஸ்லைட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் புக்குக்குள்ள என்ட்ரி ஆகுறோம். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் புக்குக்குள்ளார என்ட்ரி ஆகும்போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த லேடி யூனாவுடைய ப்ராப்ளத்திலிருந்து அந்த லேடி யூனாவையும்
அவங்களுடைய கண்ட்ரியையும் அவங்களுடைய பேரண்ட்ஸையும் சேவ் பண்றதுக்கு கிளம்பி போன அந்த ஒரு நைட்டுடைய பேரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, he is called the Red Cross Knight. Red Cross Knight. And இந்த ரெட் கிராஸ் நைட் நீ ஏன் சொன்னீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he was wearing an armor. அந்த ஆர்மர்ல he was having this symbol red cross. ஓகே, அப்படின்னா திருச்சிலுவை உடைய படம் பொறிக்கப்பட்டு இருந்தது. இதுவுமே வந்து ஒரு அடையாளம் தான். இட் இஸ் a symbol. என்ன சிம்பிள் அப்படின்னா, நார்மலி ரோமன் கேத்தலிக்ஸ் தே ஹாவ் a crucifix. crucifixனா அந்த சிலுவையில இயேசு தொங்குவதை போல் ஒரு அடையாளம் வைத்திருப்பார்கள். அதை வந்து that is a sign that for Roman Catholics. ஆனா நீங்க ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்லாம் பண்ணீங்கன்னா there will be only the cross, no image of Christ. இது ரெண்டுமே ஒரு வேற்றுமை காட்டு வைக்கிறதுக்காக. So this story, book 1, deals with the legend of the Knight of the Red Cross who represents the virtue holiness. Okay, அவரு என்ன பண்ணியிருக்காரு? he is trying to become holy. அதுதான் நமக்கு ஸ்டோரியே. Now the fairy queen வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is a Protestant allegory. இதுக்கு ஏறக்குறைய ரெப்படிஷனாக தான் இருக்கும். ஆனா நீங்க இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி நம்ம போலாம். ஓகே, now coming to the legend of the Knight of the Red Cross. என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புக் 1ல ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, புக் 1 டீல்ஸ் வித் த லெஜெண்ட் ஆஃப் த நைட் ஆஃப் த ரெட் கிராஸ். அண்ட் இந்த ரெட் கிராஸ் நைட் அப்படிங்கிற ஒரு பார்த்தீங்கன்னா, நமக்கு Canto 1ல he will be mentioned as only Red Cross, but in Canto 2 verse 11, 12 நமக்கு ஒரு பெரிய ரெவலேஷன் வரும். ஒரு புதிய பரிமாணம். அந்த ரெட் கிராஸ் நைட்டு ஃபியூச்சர்ல என்னவாக இருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன் ஃபியூச்சர் he will be Saint George. ரெட் கிராஸ் நைட்னு நம்ம இங்க Canto 1ல இன்ட்ரோடியூஸ் ஆகுறவரு. புக் 1 Canto 2ல இந்த செகண்ட் செக்ஷன்ல verse 11, 12ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்க. என்ன அப்படின்னா, இன் ஃபியூச்சர் he will be Saint George who is considered to be the patron saint of England. a patron saint அப்படின்னா பாதுகாவலர். இங்கிலாந்து தேசத்தின் பாதுகாவலர் அப்படின்னு நீங்க நெட்ல போய் பார்த்தீங்கன்னா, who is the patron saint of England அப்படின்னா Saint George. இந்த செயின்ட் ஜார்ஜ் பார்த்தீங்கன்னா என்ன இமேஜ் கொடுத்துருப்பாங்கன்னா, knight's image with a spear and he will be fighting against a dragon. இது வந்து நம்ம மித்தாலஜியில இருக்கு. என்ன மித்தாலஜி அப்படின்னா, இங்கிலாந்து was a nation which was often attacked by dragons. இது ஸ்காண்டினேவியன் எபிக்ஸ்ல, ஓகே, அந்த ஸ்காண்டினேவியன் மித்தாலஜியில, நார்ஸ் மித்தாலஜியில there are knights fighting dragons. அதை பத்தி நிறைய ஸ்டோரி இருக்கு. அதுல there is the legend of Saint George. செயின்ட் ஜார்ஜ் அப்படிங்கிறவரு, அந்த புனித ஜார்ஜ் அப்படிங்கிறவரு என்ன பண்ணாரு, இங்கிலாண்டை வந்து இந்த ஒரு நிறைய டிராகன்ஸ்ல இருந்து காப்பாத்தினதாக வரலாறு சொல்கிறது. அப்ப இந்த ரெட் கிராஸ் நைட் இஸ் கோயிங் டு பி a future saint அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. நவ் இப்போ ரெட் கிராஸ் நைட் அப்படிங்கிறவரை ரெண்டு கோணத்துல நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கிரிட்டிக்ஸ் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ரெட் கிராஸ் நைட் as an individual and Red Cross Knight as a collective representative. அப்படி ரெண்டு ஆஸ்பெக்ட்ல பார்க்கலாம். அப்ப ரெட் கிராஸ் as a individual knight represents a Protestant man. Okay, he is a Protestant man. Okay, அங்க ப்ராட்டஸ்டன்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படின்னா ப்ராட்டஸ்டன்ட்னா பிரிவினை சகோதரர்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப ப்ராட்டஸ்டன்ட்டை குறிக்கிறாரு. He is a Protestant every man. ஒவ்வொரு ப்ராட்டஸ்டன்ட்டும் ஒரு ரெட் கிராஸ் நைட் தான். அதேவ இந்த ரெட் கிராஸ் நைட் as Saint George, he represents the patron saint of England. இந்த தேசத்தின் பாதுகாவலர் ஒரு புனிதர் இருக்கிறார், அந்த செயின்ட்டையும் அவரு குறிப்பாரு. அப்ப ஒரு ப்ராட்டஸ்டன்ட் தான், ஒரு பிரிவினை சபையை சேர்ந்தவர் தான் இங்கிலாந்துடைய பாதுகாவலராக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஓகே, அண்ட் he also represents
the collective people of England. He is all the people of England are Protestants அப்படிங்கிற ஒரு ஐடியா. And all these people are moving towards holiness. இந்த இங்கிலாந்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் என்ன பண்றாங்க? ஒரு போலியான ஒரு மதத்திடமிருந்து எஸ்கேப் ஆகி, what is that போலியான மதம்? According to Edmund Spencer, the false religion is Roman Catholic Church. True religion is Protestant Church or Anglican Church. அப்ப ஒரு false church கிட்ட இருந்து true church என்ன ஆகுது? தனியா பிரிஞ்சு போய் என்ன பண்றாங்க? they are moving towards holiness. புனிதத்தை நோக்கி பயணமாகிறார்கள். உண்மையான கடவுளை நோக்கி போகிறார்கள். அந்த உண்மையான கடவுளை சரியாக அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு ரிலிஜன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரொட்டஸ்டன்ட் ஃபெய்த் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே. அண்ட் தென் திஸ் மேன் த ரெட் கிராஸ் நைட் இஸ் ஹிம்செல்ஃப் எ பில்கிரிம். அவரும் ஒரு பயணமா, ஒரு புனித பயணம் தான் போறார். ஹி இஸ் an adventure. he is going along with யூனா, லேடி யூனா. எதுக்காக போறாரு அப்படின்னா ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ண போறதுக்கு போல. he is going to perfect himself by facing adventure, by supporting by doing good things to another people. நீங்க நன்மை செய்யும் வழியாக கடவுளை நெருங்கி செல்லலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. your good deeds will save you அப்படின்னு ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லியிருக்காரு. அப்ப இவங்க ஸ்கிரிப்சரை ஃபாலோ பண்றவங்க ப்ராட்டஸ்டன்ட் பீப்புள். they believe in the greatness or the veracity of the Bible. விவிலியம் சொல்வதை மட்டுமே வேத வாக்கா கொண்டவர்கள் தான் ப்ராட்டஸ்டன்ட்ஸ். அப்ப என்ன சொல்றாங்க? நன்மை செய்வதில் மட்டுமே கருத்தாயிரு, அப்பொழுதுதான் நீ கடவுளுக்கு நெருங்கி செல்வாய். அப்ப இவங்க என்ன பண்றாங்க? நன்மை செய்வதற்கு முற்பட்ட ஒரு நபர் தான் இந்த ரெட் கிராஸ் நைட். அவரு இந்த நன்மை செய்வது மூலியமாக இஸ் கோயிங் டு பிகம் ஹோலி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆர் யூ வித் மீ? எஸ் சார். யா. அடுத்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த ரெட் கிராஸ் நைட்டை பத்தி நீங்க அந்த கேண்டோல அப்படியே வாசிச்சு பாத்தீங்கன்னா அதுல இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் அப்படியே உங்களுக்கு சம்ம பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, இந்த ரெட் கிராஸ் நைட்டுக்கு ஒரு பெரிய ஆஸ்பிரேஷன் இருக்கு, ஒரு பெரிய எய்ம் இருக்கு, ஒரு பெரிய தாகம் இருக்கு. என்ன தாகம்னா, he wants to have the vision of the new Jerusalem. புதிய எருசலேம். அந்த புதிய எருசலேமை நான் பார்த்தே ஆகணும். இந்த புதிய எருசலேம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பைபிள்ல புக் ஆஃப் ரெவலேஷன் ஒரு புத்தகம் இருக்கு. ஓகே, திருவெளிபாடு ஆகமம் அப்படி லாஸ்ட் புக் ஆஃப் த பைபிள் நியூ டெஸ்டமெண்ட்ல, புதிய ஏற்பாட்டுல. அங்க பாத்தீங்கன்னா ஒரு புதிய வானகமும் புதிய வையகமும் இறங்கி வர கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெவலேஷனுடைய ரைட்டர் எழுதுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க இந்த பழசு ரொம்ப மோசமாயிருச்சு. அப்ப உண்மையான எருசலேம் இறங்கி வரும். அது உண்மையாலுமே ஹோலியா இருக்கும். ஹோலி எல்லாம் ஓரங்கட்டிட்டு ஹோலி மீதி நன்மைத்தனத்தை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்கள உள்ள இழுத்து கொள்ளும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்ப இந்த ரெட் கிராஸ் நைட்டு he is moving towards holiness and he wants to see new Jerusalem. and இந்த ஒரு எய்மோட தான் என்ன பண்றாருன்னா, he is in a quest, a hero in a quest. இந்த quest மித்துன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நீங்க அதை வச்சு கூட இந்த நம்ம ஃபேரி குவீனை இன்டர்பிரட் பண்ணலாம். what is that called? quest myth by Carl Gustav Jung. நம்ம சிக்மண்ட் ஃப்ராய்டு இருக்காரு இல்லையா, அந்த ஃப்ராய்டுடைய டிசைபிள் ஒருத்தர் இருக்காரு, கால் கஸ்டாவ் யுங், JUNG. அந்த கால் கஸ்டாவ் யுங் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ மித் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை. அப்ப அது அந்த ஹீரோ அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஒரு சைக்கிள்ல போகணும். அந்த சைக்கிள்ல போய் ஃபைனலா he will get complete realization about himself. அதே மாதிரி ஒரு ஜேர்னியில தான் நம்ம ரெட் கிராஸ் நைட்டும் இருக்காரு. அண்ட் அந்த ரெட் கிராஸ் நைட் அந்த ஹீரோ குவெஸ்ட்ல he is traveling along with லேடி யூனா. who is லேடி யூனா அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை இப்ப நீங்க நோட் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு அவசியம் வருது. லேடி யூனா யாரு அப்படின்னா, she represents the true church or the true faith. இத இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகமா போய் சொல்லணும்னா, லேடி யூனா is the true religion. What is the true religion? Protestantism, Anglican Church.
ஸோ இந்த ஆங்கிலிக்கன் சர்ச்சை தான் என்ன பண்ணுது, ரோமன் கேத்தலிக் சர்ச் இஸ் கிவிங் ட்ரபிள் டு திஸ் ஆங்கிலிக்கன் சர்ச். அண்ட் இந்த ஆங்கிலிக்கன் சர்ச்சை சப்போர்ட் பண்ண வேண்டியது யாருடைய வேலை? ரெட் கிராஸ் நைட்டுடைய வேலை. ரெட் கிராஸ் நைட் அப்படிங்கிறது யாரை ரெப்ரசென்ட் பண்றாரு? all the Protestants should stay together and defend the original religion, the true religion called Protestantism, or representative figure வந்து லேடி யூனா. இந்த லேடி யூனா தான் ட்ரூ ஃபெய்த். இந்த ஃபெய்த்துக்கு ப்ராப்ளம் கொடுக்கறது வந்து இன்னொரு லேடி. அந்த லேடி நம்ம we will be introduced, don't worry. அந்த லேடி வந்து இந்த லேடிக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க with her agents. அந்த ஏஜென்ட் தான் டிராகன். அந்த டிராகன் யாரு அப்படின்னு நிறைய நேம்ஸ் வரப்போகுது. கெட் ரெடி டு கெட் இன் டு ரோலர் காஸ்டர் ஜேர்னி. இப்போ நமக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லேடி யூனாவுடைய பேரண்ட்ஸ் they are now in the custody of the demon, this what is it, the dragon. அவங்க யாரை குறிக்கிறார்கள்? யூனாஸ் பேரண்ட்ஸ். who are they அப்படின்னா, they are actually the king and queen of a land. And how are these people connected to the Bible அப்படின்னு கேட்டீங்கன்னா, they are Adam and Eve. okay, யூனாவுடைய பேரண்ட்ஸ் யாரு? ஆடம் அண்ட் ஈவ். இந்த ஆடம் அண்ட் ஈவ்னா உடனே நீங்க ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுக்கு போயே ஆகணும். ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் ஆடம் அண்ட் ஈவ் யாரு அப்படின்னா, the first parents. okay, Adam and Eve are the first parents. okay, the first parents of the human beings. அப்ப இந்த ஆடம் அண்ட் ஈவை டிசீவ் பண்ணது யாரு அப்படின்னா, சர்பென்ட். okay, அவங்கள வந்து டிஸ்ஒபே பண்ண வச்சது அது வந்து சர்பென்ட். அதை வந்து பத்தி ஒருத்தர் அழகா ஒரு எபிக் எழுதியிருக்கிறாரு. What is the name of the epic? Epic that deals with the disobedience of Adam and Eve. Paradise. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். இந்த மாதிரி தான் டக்குன்னு கற்பூரம் மாதிரி டக்குன்னு அப்படியே பிடிச்சுக்கணும். என்னன்னா, மில்டன் has written an epic called Paradise Lost, where he speaks about what to say, Lucifer, who takes the form of a serpent, enters into Garden of Eden and deceives Eve. And through Eve, he makes Adam disobey God. அதுதான் ஓப்பனிங் லைனே of man's disobedience, okay, and the fall அப்படின்னு opening line of Paradise Lost. And the aim is to justify God's way to man, to justify the ways of God to men. அதுதான் aim of Paradise Lost. And the opening line of man's disobedience, first disobedience and the fall, and how sin and death came into the world அப்படின்னு அவர் வார்டு சொல்லிட்டே போவார். யாரு? ஜான் மில்டன். அப்ப இங்க பாத்தீங்கன்னா, ஆடம் அண்ட் ஈவ் ஆர் brought into the scene. பைபிள் அப்படியே இங்க உள்ள கனெக்ட் பண்ணி என்ன சொல்றாருன்னா, ஆடம் அண்ட் ஈவ் the first parents of the world. அந்த ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் உடைய ஒரே டாட்டர் வந்து லேடி யூனா. அவங்க ஒரு கிங்டத்துல நல்ல சந்தோஷமா இருந்தாங்க. அந்த கிங்டத்துக்குள்ளார ஒரு டிராகன் வந்து இட் டிஸ்டர்ப்ட் த பீஸ் and it took all the people and the parents of Yuna prisoners. and இந்த ஒரு pathetic conditionல இருந்து இந்த மக்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு புனிதமான பொறுப்பு யாரிடம் ஒப்படைக்கப்படுகிறது அப்படின்னா, ரெட் கிராஸ் நைட்டு கிட்ட ஒப்படைக்கப்படுகிறது. அந்த ரெட் கிராஸ் நைட் யாரை ரெப்ரசென்ட் பண்றாங்க? he represents, okay, he represents every Protestant. and the Protestant என்ன பண்ணுமா? he must slay the dragon. அந்த டிராகனை போய் கொல்லணும். okay, and who is this dragon and what does the dragon represent அப்படின்னு கேட்டீங்கன்னா, the dragon represents sin, okay, பாவம். and இந்த dragon political planeல it represents the Spanish Armada. என்ன சார் ஸ்பானிஷ் ஆர்மடா? த டிஃபீட் ஆஃப் ஸ்பானிஷ் ஆர்மடா அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்கு. நீங்க சோஷியல் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலாந்து பை ஏஜி சேவியர் அப்படிங்கிற அந்த புக் எடுத்து பார்த்தீங்கன்னா, த டிஃபீட் ஆஃப் ஸ்பானிஷ் ஆர்மடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்பெயின்ல இருந்து என்ன பண்ணாங்கன்னா, ஆர்மடா இஸ் அ ஃபிளீட் ஆஃப் ஷிப்ஸ். ஸ்பானிஷ் ஆர்மடா ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் ஷிப்ஸ். என்ன பண்ணாங்கன்னா, அந்த கேத்தலிக் குவீன் மேரி, குவீன் ஆஃப் ஸ்காட்லாண்ட்,
அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த இங்கிலாண்டை வந்து படையெடுத்து வரலாம் அப்படின்னு படையெடுத்து வந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க வரும்பொழுது there was a very big storm, and because of the storm the Spanish armada was completely collapsed and England became victorious. Okay, so okay, அந்த கேத்தலிக் சர்ச்சை குறிக்கும். அண்ட் கேத்தலிக் சர்ச்சை என்னன்னு சொல்றாங்க? லதா பிரகாஷ் மேம் போட்டிருக்காங்க. The defeat of Spanish Armada took place in 1588. Okay, and the Spanish Armada, it was considered to be God's punishment, and God, the true God of the true religion, that is Anglican religion or Protestant religion, was punishing Roman Catholic Church and the representative of the Roman Catholic Church. Okay, that is Spanish Armada. And it also represents, the dragon represents the beast mentioned in Apocalypse. Apocalypse na the book of Revelation. Book of Revelation la ஒரு பெரிய ராட்சச dragon is mentioned. ஓகே, அதை பற்றி நீங்கள் சும்மா கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஏன்னா அதை பற்றி நம்ம இங்கே எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா ரொம்ப டைம் போய்கிட்டே இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னா the beast of Apocalypse அப்படின்னு போட்டிங்கன்னா இட்ஸ் a very big dragon. அந்த டிராகன் பார்த்தீங்கன்னா அதனுடைய தலைகளை பற்றி டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதனுடைய பாடியை பற்றி டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பைபிளில். பயங்கரமான ஒரு நம்ம நினச்சி பார்த்தீங்கன்னா இதை படித்து பார்த்துட்டு ஒரு கற்பனை பண்ணக்கூடிய திறன் இருந்துச்சுன்னா நீங்கள் நைட்டு தூங்க மாட்டீங்க, அந்த அளவு ஒரு டிஸ்கிரிப்ஷன். அந்த book of Revelationல பாத்தீங்கன்னா there is a beast of Apocalypse which will be chasing a woman with a newborn baby, and the woman with the newborn baby represents the true church. Okay, and the woman with the newborn baby, அதை வந்து இவங்க என்ன இன்டர்பிரட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா it is a Protestant church அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப who is the dragon அப்படின்னா it is the Roman Catholic Church which is the beast of the Apocalypse அப்படின்னு Protestants interpret பண்ணாங்க. Is the information clear? Okay, hope you are following it. இப்ப இந்த ரெட் கிராஸ் நைட் போய் அந்த டிராகனோடு சண்டை போட்டு என்ன பண்ண போறாரு? he is going to safeguard, okay, the land of Una, and this land is going to be Eden Garden, which was lost because of sin. நீங்க பைபிள் ஸ்டோரி படிச்சீங்கன்னா பாவம் செய்ததினால் கடவுள் என்ன சொல்றாரு? நான் படைத்த இந்த ஏதேன் தோட்டத்தில் இது மேல நீ சந்தோஷமா சுத்தி திரிய முடியாது, போய் நெத்தி வியர்வை நிலத்தில் விழும் அளவுக்கு நீ கஷ்டப்பட்டு உழைக்கணும், அதனால வெளியில போடா நாயே அப்படின்னு பிடிச்சு துரத்தி விட்டார் மனிதனை. அப்ப அந்த இழந்த அந்த தேசத்தை மீட்டு எடுக்கணும் அப்படின்னா அது யாரால தான் முடியும் அப்படின்னா ஒரு ப்ராட்டஸ்டன்டால தான் முடியும். இந்த ப்ராட்டஸ்டன்ட் பீப்புள் பை consolidating themselves and moving towards holiness can get back to the Garden of Eden. Okay, this is information. Now we get into the characters. Who are the characters that will appear in this particular book அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ். நம்ம அப்படியே எல்லா கேரக்டர்ஸையும் அப்படியே தூக்கி போட்டேன். ஏன் அப்படின்னா வேற ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அங்கேயே டேப்லெட்டை அப்படியே என்னுடைய காலேஜ்லேயே விட்டு வந்துட்டேன். அதனால இது லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் வச்சுக்கோங்களேன். அதுவே கொஞ்சம் நல்லாவே இருந்தது எனக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது உட்காந்து ஒரு 2-3 hours. ஓகே, நவ் கமிங் டு, அதனால கொஞ்சம் ஒரு ஆர்டர் பண்ணியிருக்க மாட்டேன். ஜஸ்ட் கெட் டு நோ ஆல் தீஸ் கேரக்டர்ஸ். த ஃபர்ஸ்ட் கேரக்டர் வி நீட் டு நோ இஸ் அபீசா. அபீசா அப்படிங்கிற ஒரு கேரக்டர். யார் அந்த அபீசா அப்படின்னு கேட்டீங்கன்னா pious woman. She is a mother. Okay, Abiza is a pious woman. She is the mother of a character called Koreka, and Koreka பாத்தீங்கன்னா she is actually is in relationship with a thief. Okay, அவங்க ஒரு நல்ல அம்மாவுக்கு ஒரு மோசமான பெண்மணி கொரேகா. அந்த கொரேகா பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கா? she is actually dating a thief அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். ரைட், இப்போ அடுத்தது இங்க கொரேகா பக்கத்திலே இருக்கிறாங்க, அந்த கொரேகாவும் பார்த்துக்கலாம். வாட் இஸ் கொரேகா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொரேகா இஸ் அ டெஃப் அண்ட் டம் டாட்டர் ஆஃப் அபேசா. ஓகே, அவங்க காது கேட்க முடியாது, ஊமை. அண்ட் ஷி இஸ் டேட்டிங் அ தீஃப், அண்ட் த நேம் ஆஃப் த தீஃப் இஸ் கிர்காபைன்.
கிர் கா பைன். ஓகே, நவ் இந்த ரெண்டு கேரக்டர் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். கவலைப்படாதீங்க, இந்த பிபிடி வில் பி போஸ்டட் இன் த கூகுள் கிளாஸ் ரூம். ஓகே, இருந்தாலும் ஐ வில் ஆல்வேஸ் சஜஸ்ட் தட் யூ மேக் நோட் ஆஃப் இட். எப்பொழுதுமே நீங்க அப்படியே கேட்கும் பொழுது எழுதி வச்சீங்கன்னா அப்படியே மைண்ட்ல ஒரு தடவை ரெஜிஸ்டர் ஆயிரும். ஓகே, ஸோ லிசனிங் இஸ் கெட்டிங் ரெஜிஸ்டர்ட் இன் யோர் பிரெயின். அதனால கொஞ்சம் எழுதிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதையும் நாம் சொல்லிக்கிறோம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு மனிதன் யாரு அப்படின்னா, ஒரு வில்லனஸ் கேரக்டர் இஸ் ஆர்ச்சிமாகோ. ஓகே, ஆர்ச்சிமாகோ ஹூ பிரசன்ஸ், இவனுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஹி இஸ் அ மெஜிஷியன், ஹி இஸ் அ சார்சரர். ஓகே, சார்சரர், விச் நம்ம லேடிஸ்னா விச்னு சொல்லுவோம், ஜென்ஸ்னா சார்சரர். ஒரு மெஜிஷியன், an agent of the evil one. And இவன் என்ன பண்றான்னா, he appears to Red Cross Knight and Yuna as a old man, ஒரு ஹெர்மிட் மாதிரி அப்பியர் ஆவான். அப்பியர் ஆகி அவங்கள ஏமாத்தி அவங்கள சிறை எடுப்பான். அந்த கேரக்டர் ஆர்ச்சி மேகோ. அப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ச்சி மேகோ பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன். ஓகே, ப்ரீவியஸாக நடந்த ரெண்டு பிசிடிஆர்பியில் ஆர்ச்சி மேகோ பற்றியும் பின்னாடி இந்த எரரை பற்றியும், எரர் இஸ் அ மான்ஸ்டர், அந்த மான்ஸ்டருடைய பிசிக்கல் டிஸ்கிரிப்ஷனை பற்றி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகே, ஜஸ்ட் ஐ எம் புட்டிங் இட் அக்ராஸ் ஸோ தட் யூ கான்சென்ட்ரேட் ஆன் தீஸ் கேரக்டர்ஸ். ஓகே, ஏன் போன தடவை கேட்ட இந்த தடவை கேட்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால எதுல இருந்து வேணுமோ கேட்கலாம், நம்ம தயாராக இருந்துக்குவோம். அடுத்து ரொம்ப முக்கியமானது கேரக்டர் ஹூ டிராவல்ஸ் வித் லேடி யூனா. லேடி யூனாவோடு டிராவல் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். ஹூ இஸ் தட் கேரக்டர் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. இட் இஸ் அ டுவார்ஃப். A dwarf who faithfully follows Lady Yuna. நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா along with the dwarf there will be a lion which will be traveling along with Lady Yuna. Okay, initially அந்த லைன் இருக்காது, but as the story proceeds, okay, அந்த ஸ்டோரி ப்ரொசீட் ஆகி போகும்போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு கேரக்டர் அப்பியர் ஆகும். அந்த கேரக்டர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் a lion. ரைட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு வில்லன் கேரக்டர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா திஸ் டிராகன் கால்டு எரர். ஓகே, a scaly monster. ஓகே, அண்ட் அதனோட டெயில் பாத்தீங்கன்னா இட் இஸ் பாய்சனஸ் அண்ட் இட் ஹேஸ் மெனி ஆஃப் ஸ்ப்ரிங். அதுக்கு ஒரு ரொம்ப பாய்சனஸ் டெயில், ரொம்ப ஸ்கேலி, ரொம்ப அசிங்கமா இருக்கும். அது பாத்தீங்கன்னா அதுக்கு நிறைய குட்டிகள் இருக்கும். அண்ட் இது எதாவது ஆச்சுன்னா அந்த குட்டிகள் வந்து உள்ள வந்துடும். அந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு. நவ் வி கம் டு த மெயின் வில்லன் கேரக்டர்ஸ் வரும் இல்லையா. த மெயின் வில்லன் கேரக்டர்ஸ் அப்படின்னு வரும்பொழுது யூ ஹாவ் திஸ் கேரக்டர் கால் ஃபிதேசா, ஆல்சோ நோன் அஸ் டியூசா. ஷீ இஸ் அக்லி சார்சரஸ். அவ வந்து ஒரு விச். Okay, and she is disguised as a beautiful young maiden by name Fidesa. Okay, appo original character is Diusa. This is a character which represents Roman Catholic Church. Roman Catholic Church ஒரு ப்ராட்டஸ்டன்ட் ரைட்டர் எப்படி வந்து சித்தரிச்சிருக்கிறாரு பாருங்க. He has described her as an ugly, ancient sorceress. அப்போ ஒரு விச் கிராஃப்ட்ல தேர்ந்த ஒரு பெண்மணி. ஓகே, ஆனால் இந்த உலகத்துக்கு எப்படி பிரசன்ட் பண்ணிக்கிறா? she presents herself as a beautiful young maiden by name Fidesa. How will she be dressed அப்படின்னு கேட்டீங்கன்னா she will be dressed in red costume. ரொம்ப அழகான ஒரு பெண்மணி as a woman in distress. அப்படி என்ன பண்ணுவா? யாருக்கு முன்னாடி அப்பியர் ஆவா? ரெட் கிராஸ் நைட்டுக்கு முன்னாடி அப்பியர் ஆகி அவனை என்டைஸ் பண்ண முயற்சி பண்ணுவா. அவனை மெஸ்மரைஸ் பண்றதுக்கு ஒரு முயற்சி பண்ணுவா. அந்த ஒரு ரிலிஜன்ல இருந்து பிரிஞ்சு போனவங்கள என்ன பண்ணுவாங்க? அப்படியே திருப்பி அந்த ரிலிஜனுக்குள்ள இழுப்பதற்கு என்ன பண்ணுவாங்க? ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுவாங்களா? அந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணக்கூடிய ஒரு அக்லி சார்சரஸ் இன் டிஸ்கைஸ். ஓகே, அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்காங்க. இந்த ஒரு மித்தாலஜிக்கல் எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்கணும் இல்லையா. அதனால நம்மால் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷனை பத்தி சொல்றதுக்கு ஒரு கேரக்டர் சொல்லி இருக்கிறார். ஓகே, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா there is a man by name Fradubio.
And இந்த ஃப்ராடுபியோ யாரு அப்படின்னா, he was a man who was transformed into a tree. ஓகே, அவனை ட்ரீயாக மாத்தி வைத்திருந்தால். யார் மாத்தி வைத்திருந்தா? டியூசா. அண்ட் அவனுடைய ஒய்ஃப் இஸ் ஃப்ரெலீசா. ஓகே, ஃப்ரெலீசா அண்ட் ஃப்ரெடுபியோ இந்த ரெண்டு பேரையுமே இந்த டியூசா என்ன பண்ணிட்டா? she has transformed them into a tree. ரெண்டு பேரையும் வேற வேற ட்ரீயா மாத்திட்டா. அவங்க வந்து நம்ம ரெட் கிராஸ் நைட்டு வந்து என்ன பண்ணுவார்? அந்த ட்ரீக்கு பக்கத்துல போவாரு. அந்த ட்ரீல ஒரு பிரான்ச் உடைக்கும் பொழுது என்ன ஆகும்? டிரான்ஸ்ஃபர்மேஷன், திருப்பியும் ஒரு ஹியூமன் பீயிங்கா மாறிடுவாங்க. அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கு. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா யூ ஹாவ் த கேரக்டர் குளோரியானா, ரொம்ப முக்கியமான கேரக்டர். த ஹீரோயின், த ப்ரோட்டகானிஸ்ட் அப்படி கூட வச்சுக்கலாம். ஓகே, த ஹீரோ. ஓகே, the hero of this epic poem, the queen of the fairyland and the allegorical representation of Queen Elizabeth. அதற்கப்புறம் ஒரு கேரக்டர், நெகட்டிவ் கேரக்டர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், there is a thief. ஓகே, குரேகாவுடைய லவ்வர். and who is this fellow? what does he steal from, or who does he steal from அப்படின்னு கேட்டீங்கன்னா, this man steals money and jewels from priests and churches. அந்த பெரிய பெரிய ரிச்சா இருக்கக்கூடிய ரோமன் கேத்தலிக் பிரீஸ்ட் இருந்து அந்த சர்ச்சில் இருந்து பணத்தை திருடக்கூடிய ஒரு நபர். ஓகே, அதற்கப்புறம் நம்மளுடைய மெயின் கேரக்டர், the main character of book 1, main character of book 1 is the Red Cross Knight. இவருதான் இந்த புக்குடைய ஹீரோ. ஓவரால் ஹீரோ வந்து அப்படி கொஸ்டின் கேட்டுருவாங்க, who is the overall hero of the Fairy Queen அப்படின்னா கிங் ஆர்த்தர். இந்த ஃபர்ஸ்ட் புக்கு ஹீரோ வந்து ரெட் கிராஸ் நைட், ரெட் கிராஸி அப்படின்னு ஓல்டு இங்கிலீஷ்ல இருக்கும். மாடர்ன் இங்கிலீஷ்ல the Knight of the Red Cross. அண்ட் இவரு தான். ஓகே, he is elfin knight. elfin அதெல்லாம் ஒரு ட்ரைபு. ஓகே, so this man, he fights for honor and is in the service of the Fairy Queen, and at the request of Fairy Queen he is serving Lady Yuna. Okay, Fairy Queen உடைய சர்வீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நைட். he is going to serve the church. Lady Yuna represents the Protestant church. அந்த Protestant church சேஃப்கார்ட் பண்ணுவதற்கு போகக்கூடிய ஒரு நைட் தான் இந்த ரெட் கிராஸ் நைட். அண்ட் தென் you have another negative character, Lucifera. Okay, இந்த Lucifera யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, she is the daughter of gods and the creator of her own kingdom, and she rules by her own whims and strong police force. Lucifera நெகட்டிவ் கேரக்டர், வில்லன் கேரக்டர்ல வருவாங்க. ஓகே, இது கொஞ்சம் உங்களுக்கு தெரியலன்னா லெட் மீ கன்வெர்ட் இட் இன்டு இந்த எல்லோ, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் you have Morpheus. கிரீக் மித்தாலஜியில் வரக்கூடிய அந்த கேரக்டரும் இங்க இருக்கிறாரு. who is Morpheus அப்படின்னா, ஏன் Morpheus இங்க ஸ்டோரிக்குள்ள வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, Morpheus is brought into the story. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆர்ச்சிமேகோ இருக்கார் இல்லையா, மெஜிஷியன், அவருடைய கண்ட்ரோலுக்குள்ளார நம்ம அந்த ஸ்டோரி படிக்கும் பொழுது பார்ப்போம். கேண்டோஸ் நம்ம படிக்கும் பொழுது இந்த ஆர்ச்சிமேகோ நல்லவன்னு நம்பி நம்மளுடைய ரெட் கிராஸ் நைட்டும் லேடி யுனாவும் அவனுடைய காசிலுக்கு போவாங்க. அங்க போய் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, he will get the help of Morpheus. Morpheus is the god of sleep, தூக்கத்திற்கான கடவுளர். அவருடைய உதவியோடு ஆர்ச்சிமேகோ என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா, இவங்களை தூக்கத்தின் உள் ஆழ்த்தி விட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா, தூக்கத்தை ஆழ்த்திட்டு ஒரு மேஜிக் பண்ணுவாரு. ஹலோ டீச்சர்ஸ், I think somebody is meddling. Okay, somebody is meddling with the mic. Sir, you are not audible, sir. How long? Is it for a long time? No, sir. Just now. Okay. No.
வெரி குட். இப்போ அந்த ஸ்டோரியை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம ஸ்டோரியில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் இருக்கும். அப்படியே அவங்க ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகும்போது ரெட் கிராஸ் நைட், a man who is in a quest towards holiness, finds that Lady Yuna is a pure woman and he starts admiring this lady. ஏன் அப்போ நம்ம அக்கார்டிங் டு த லெஜெண்ட் ஒரு நைட் வந்து ஷுட் ஆல்வேஸ் கோ ஆஃப்டர் அ லேடி. அப்போ இந்த லேடி யுனாவை அப்படியே ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்க இந்த ரெட் கிராஸ் நைட் வில் ஆல்மோஸ்ட் ஃபால் இன் லவ் வித் லேடி யுனா. அவங்கள இந்த அட் த எண்ட் ஆஃப் த ஜேர்னி லெட்ஸ் ஆஸ்க் ஃபார் த ஹேண்ட் ஆஃப் லேடி யுனா அப்படின்னு அவர் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி இருப்பாரு. ஆனா நம்ம ஸ்டோரிக்குள்ளார என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்ச்சிமேகோ அப்படிங்கிற வில்லன், okay, who is actually a close comrade of Fidesa, அந்த சார்சரஸ், அந்த சார்சரஸோட ரொம்ப க்ளோஸா கனெக்ட் ஆகியிருக்கக்கூடிய அந்த வில்லன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா நல்லவ மாதிரி நடிச்சு அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு இவங்க ரெண்டு பேரையும் தூங்க வச்சுட்டு என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா இவர் அப்படியே தூக்க கலக்கத்திலிருந்து முழிக்கும் பொழுது he will conjure a image. அந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா லேடி யூனா will be presented to have sex with another person. அந்த இமேஜை இவருக்கு காட்டுவார். இங்க பாருங்க எவ்வளவு மோசமான லேடி, நீங்க நல்லவங்கன்னு நினைச்சு இந்த லேடியோட டிராவல் பண்ணீங்க, அவங்களுக்கு உதவி செய்யலாம்னு நினைச்சீங்க, ஆனா தட் லேடி இஸ் அ ஃபால்ஸ் உமன் அப்படின்னு அவருக்கு காட்டுவாரு. அத ரெட் கிராஸ் நைட் நம்பி விடுவார். நம்பிட்டு என்ன பண்ணுவாரு அப்படின்னா இவரு நம்பிட்டு அந்த லேடி யுனாவை அது உண்மையா பொய்யா அவர் கண்ணால பார்ப்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பது மெய் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு தீர விசாரிக்காம கண்ணால் பார்த்த விஷயத்த உண்மை என்று நம்பி விட்டு என்ன பண்ணுவாரு அப்படின்னா அங்கிருந்து அவசரமாக கிளம்பி போயிடுவாரு. அவர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் லேடி யூனா வில் வேக் அப். இதுக்குள்ளார நிறைய நம்ம மேஜிக்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஷீ வில் வேக் அப் அண்ட் ஷீ வில் சர்ச் ரெட் கிராஸ் நைட் அண்ட் ரெட் கிராஸ் நைட்டை தேடி போவாங்க. அப்படி தேடி போகும்போது she will face with lot of adventure and Red Cross Knight will also face lot of adventure. At last they will meet and then they will have further adventure. இது எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதற்கப்புறம் ரொம்ப முக்கியமான கேரக்டர் வந்து இந்த எபிக் போயம்ல குயின் எலிசபெத். குயின் எலிசபெத் who is represented by the character the fairy queen Gloriana. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா there will be three brothers, Sans Joy. Okay, Sans Joy is Sans Joy, Sans Loy, அப்புறம் Sans Foy அப்படின்னு மூணு கேரக்டர்ஸ் வருவாங்க. they are brothers. Okay, அவங்க என்ன மாதிரி டைப் ஆஃப் பிரதர் அப்படின்னா they are Paynim Knights. Paynim Knights சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அந்த நேம்ஸ் எல்லாம். Okay, they are Paynim Knights, they are brothers and these brothers will play a role in the story. இந்த எபிக்ல அப்படியே வருவாங்க. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா Sir Walter Raleigh, a very close friend of Spencer, and Spencer is also a character there. And then you have spirits. Okay, who are these spirits அப்படின்னு கேட்டீங்கன்னா they are the servants of Archimago. And then you have Sans Foy, the eldest of the three brothers, who is the protector of Fidesa. Fidesa யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? Who is Fidesa? The previous slide we saw. Fidesa is the sorceress. And the sorceress உடைய agents. மூணு பேரு, Sans Loy, Sans Joy, Sans Foy. Okay, Sansனா நோன்னு அர்த்தம். Sans நீங்க ஷேக்ஸ்பியருடைய ஆல் வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜ் அப்படிங்கிற அந்த ஒரு செக்மெண்ட் இருக்கும். அந்த செக்மெண்ட்டை நம்ம படிச்சிருப்போம். ஜாக்விஸ் உடைய ஃபேமஸ் philosophical statement about the world, all world is a stage, all men and women are mere actors, they have their entrances and exit அப்படின்னு ஒரு philosophical-ஆ ஒரு ஸ்டோரி நமக்கு அப்படியே ஒரு philosophical ஸ்டேட்மெண்ட் வரும். அந்த எந்த பிளேலன்னு கண்டுபிடிங்க. அது வந்து நமக்கு நிறைய தடவை ஸ்கூல் டெக்ஸ்ட்லேயே வந்துருச்சு. இப்போ நமக்கு அந்த சான்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நோ ஜாய். ஓகே, இவங்கெல்லாம் யாருடைய ஏஜென்ட்? ஃபிதேசாவுடைய ஏஜென்ட். ஃபிதேசா who is actually Duezza. Duezza அப்படின்னா டபுள் கேம் பிளே பண்ணக்கூடிய ஒரு சர்ச், ரோமன் கேத்தலிக் சர்ச்.
அந்த ரோமன் கேத்தலிக் சர்ச்சோட அசோசியேட் ஆனவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். பியூட்டிஃபுல். கிருபா சங்கர் சொல்றாரு என்ன அப்படின்னா, அந்த ஜாக்யூஸ்டுடைய ஸ்பீச் வந்து ஆஸ் யூ லைக் இட் அப்படிங்கிற ஒரு பிளேல இருக்கு சார் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு. அந்த மெசேஜ் வந்தோடனே டக்குன்னு நான் ரீட் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப அந்த ரோமன் கேத்தலிக் சர்ச்சோட டிராவல் பண்றவங்க எப்படி இருப்பாங்கங்கிற நேமே பாருங்க எப்படி யூஸ் பண்ணியிருக்காருன்னு. சான்ஸ் ஜாய் மீன்ஸ் அங்க இருக்கிறவங்க சந்தோஷமே இல்லாம இருப்பாங்க. நோ ஜாய். சான்ஸ் லாய், நோ லாயல்டி. சான்ஸ் பாய், நோ ஃபெய்த். நோ ஜாய், நோ லாயல்டி அண்ட் நோ ஃபெய்த். இது எதுவுமே அவங்கள்ட்ட இருக்காது. அப்படிப்பட்டவங்க தான் சார் அந்த சர்ச்சை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி மறைமுகமா சொல்றாரு. சொல்லிட்டு நமக்கு அடுத்தது வந்து இந்த லேடி யூனா சொல்லிட்டோம். இந்த லேடி யூனா தான் she is going to be the heroine of the first book. Okay, now let's get into the story. இப்பதான் ஸ்டோரிக்குள்ளே போறீங்களா சார் அப்படின்னு நீங்க மனசுல நினைக்கிறதுன்னு தெரியுது. இருந்தாலும் வேற வழி கிடையாது. I want all of you to get the highest score possible. சார் நான் வாங்கிட்டேன் சார் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் எனக்கு தேவை. மற்றது எதுவும் கிடையாது. சார் எனக்கு ஜாப் வந்துருச்சு, நான் ஹையஸ்ட் ஸ்கோர் எடுத்துட்டேன், ஸ்டேட் ஃபர்ஸ்ட், ஸ்டேட் அது மாதிரி. நம்ம ஒரு 40-45 பேர் இருக்கீங்கன்னா 45 பேர் தான் ஃபர்ஸ்ட் 45 இருக்கணும். அதுதான் நம்முடைய மைண்ட் செட். அதுக்கு என்ன வேணுமோ எஃபர்ட்ஸ் போடலாம். நவ் கமிங் டு கேண்டோ 1, த ஸ்டோரி என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பயங்கரமா ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, த ஹீரோ இஸ் அ மேன் வித் அ மைட்டி ஆர்மர். அவருடைய பிரெஸ்ட்ல பாத்தீங்கன்னா அக்ராஸ் த நைட்ஸ் பிரெஸ்ட் there is a shield. அவருடைய பிரெஸ்ட்லையும் அவருடைய ஷீல்டுலையும் there is a symbol. Okay, the symbol is red cross. Okay, அவருடைய பிரெஸ்ட்ல அவருடைய ஷீல்டுல there is a red cross symbol, which means he is loyal to that red cross. He is loyal to a red cross, and this man is in an adventure. அவர் வந்து ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்ல இருக்காரு. and who has given him this adventure trip? at the order of Gloriana, the queen of the fairy land. அந்த Gloriana is his queen. அந்த queen உடைய ஃபேவரை வின் பண்றதுக்காக he is going on a journey. and அவரோட யாரு டிராவல் பண்ண போறா? நம்ம ஏற்கனவே ஸ்டோரியில பார்த்தோம். லேடி யூனா இஸ் a lady who has come to Queen Gloriana, the queen of fairyland, asking for a favor. and அவங்க கேட்டுக்கிட்டதுனால லேடி யூனாவோடு யாரு போறாங்க? ரெட் கிராஸ் நைட் போறாரு. இப்போ இந்த லேடி யூனா வந்து எந்த அனிமல்ல டிராவல் பண்ணாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. லேடி யூனா was traveling on an animal. on what animal she was traveling? She was traveling on a white ass. but she was in a state of distress. அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க. அந்த கஷ்டத்துல இருந்த ஒரு பெண்மணிக்கு உதவுவதற்காக இந்த ரெட் கிராஸ் நைட் வந்து போயிருக்கிறார். அப்ப இந்த லேடியுடைய டிஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் யாரு அப்படின்னா, there is a evil one. there is a villain who is the cause for the distress of this lady. and அந்த ஈவில் ஒன்னை வந்து என்ன பண்ணோம்? டிஃபீட் பண்றதுக்காக தான் யார் போயிட்டு இருக்கா? ரெட் கிராஸ் நைட் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காரு. அப்ப இவங்க 2 பேரும் மட்டும் தான் போனாங்களா அப்படின்னு நம்ம கிட்ட கொஸ்டின் கேட்டா, இல்ல சார், தேர் வாஸ் அ ஃபெய்த்ஃபுல் டுவார்ஃப். ஒரு குள்ளன். ஒரு குள்ளனும் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஹி இஸ் டிராவலிங், ஓகே, கேரியிங் ஆல் த எக்யூப்மெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா, ஒரு நைட் இருந்தா அந்த நைட்டோட ஒரு ஸ்கொயர் இருக்கணும். ஓகே, தேர் ஷுட் பி அ ஸ்கொயர். and here the squire is a dwarf, ஒரு பிக்மி குள்ளன். எதுக்காக சார் இந்த குள்ளன் எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மித்தாலஜியில ஒரு மித் நீங்க கிரியேட் பண்றீங்க, ஒரு ஃபேரி டெய்ல்னு வந்தீங்கன்னா இந்த மாதிரி டுவார்ஃப்ஸ் இருக்கணும், அந்த ஒரு டிராகன்ஸ் இருக்கணும், ஒரு ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் கிரீச்சர்ஸ் எல்லாம் உள்ள வரணும். ஓகே, and now அப்படியே அவங்க டிராவல் பண்ணி போகும்போது the first supernatural happening is there is a storm in the forest area. அவங்க ஒரு காட்டைக்குள்ள போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்ட்ராம் வருது. அந்த ஸ்ட்ராமில இருந்து இந்த லேடி யூனாவை காப்பாற்றணும்னு ரெட் கிராஸ் நைட் நினைக்கிறாரு. நம்ம வந்து ஸ்ட்ராம் எல்லாம் சமாளிச்சிடலாம். அந்த ஒரு சூறாவளி, ஒரு புயல் வருது,
அப்ப நைட் ரெட் கிராஸ் நைட்டுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அவரு கூட வர்றது ஒரு லேடி. அந்த லேடி வந்து இதை தாங்குவாங்களான்னு தெரியல. அதனால என்ன பண்றான், he guides him into a forest and there என்ன பண்றாங்க, அங்க தங்கி இருக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. and when they were there, they were trying to travel further into the forest and they find some pleasant place. ரொம்ப நல்ல இடமா இருக்கு, காட்டுக்குள்ளார ஏதோ ஒரு நல்ல இடம் இருக்கு, அப்ப யாரோ உள்ள இருக்காங்க அப்படின்னு அவங்க உள்ள அப்படியே டிராவல் பண்ணி போறாங்க. அப்படி உள்ள பண்ணி போகும்போது they get into a cave, ஒரு கேவுக்குள்ளார போறாங்க. அண்ட் அப்படி அவங்க கேவுக்குள்ள போகும்போது இந்த லேடி யோனா சொல்றாங்க, ப்ளீஸ் டு நாட் ட்ரஸ்ட் அண்ட் கெட் இன் டு திஸ் கேவ். நீங்க கொஞ்சம் யோசிக்காம உள்ள போறீங்க மிஸ்டர் ரெட் கிராஸ் நைட். எனக்கு என்னமோ அது சரியா படல. ஏன் அப்படின்னா இந்த லேடிஸுக்கு வந்து அந்த ஒரு இன்ட்யூஷன் இருக்கும். அங்க அந்த லேடி யூனா சொல்றாங்க அந்த கேவுக்குள்ள போறது அவ்வளோ நல்லதா இல்ல. ஓகே, அண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த நம்ம பக்கத்துல நான் பார்த்த விஷயங்கள்ல இருந்து ஐ திங்க் தேர் இஸ் அ மான்ஸ்டர் விச் இஸ் தேர் இன்சைட் த கேவ். Okay, there is a monster, there is a evil dragon inside the cave அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு, அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, ஐ am a knight. ஆனா நான் என்ன பண்ண போறேன், I am going to face this evil monster and I am going to fight with this monster. அப்படிங்கும்போது the entry of the monster, நம்ம படம் பார்க்குற மாதிரியே ஒரு எஃபெக்ட் எனக்கு வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அப்படின்னா அந்த நைட்டு வராரு, அந்த நைட்டு வந்து அந்த மான்ஸ்டரை ஃபேஸ் பண்றாரு. அந்த மான்ஸ்டரோடு பயங்கரமான ஒரு சண்டை இருக்கு. அண்ட் த மான்ஸ்டர்ஸ் நேம் இஸ் இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. த நேம் ஆஃப் த மான்ஸ்டர் இஸ் எரர். ஓகே, த நேம் ஆஃப் த மான்ஸ்டர் இஸ் எரர். வாட் இஸ் த நேம் ஆஃப் த மான்ஸ்டர் அப்படின்னு கேட்பாங்க. த நேம் ஆஃப் த மான்ஸ்டர் இஸ் எரர் அண்ட் திஸ் எரர் has a enormous tail which is tipped with poison. அதுக்கு வந்து பாய்சன் இருக்கு அந்த டிப்ல. அதை வச்சு அப்படி தட்டுச்சுன்னா போதும் நம்ம செத்துருவோம். அப்படி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த மான்ஸ்டருடைய பாடியில ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, there are empty number of infants, குட்டி குட்டியா நிறைய, there are serpents which are attached to the body and when the night enters they crawl into the monster's mouth. அப்படியே அது எல்லாத்தையும் என்ன பண்ணுது, தன்னுடைய ஓன் குட்டிகளையே என்ன பண்ணுது அந்த மவுத்துக்குள்ளார வச்சுக்கிட்டு என்ன பண்ணுது, it is going to fight against this man, the Red Cross Knight. ஓகே, இந்த எரர் அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இன்ஃபர்மேஷன் வரப்போகுது. நவ் இந்த மான்ஸ்டர் தான் எங்க இருக்கு, அந்த ஒரு கேவுக்குள்ள இருக்கு. இட் ரஷஸ் அவுட் ஆஃப் த கேவ் பட் and looking at the sword of the Red Cross Knight, அந்த Red Cross Knight என்ன பண்றாரு, அவருடைய sword எடுக்கிறாரு. அங்க பயங்கரமான ஒரு லைட் வெளியில வருது. ஏன் அப்படின்னா he is a man who is moving towards holiness. அவருடைய swordல இருந்து ஒரு வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சத்தை பார்த்தோன்னே the error monster error is very much terrified. அது என்ன பண்ணுது, பின்வாங்கிருது. உடனே என்ன பண்றாரு, தன்னுடைய ஸ்பியர் எடுத்து he goes after the knight. goes after the monster called error. மான்ஸ்டர்னா ஒரு பயங்கரமான கொடிய மிருகம். அந்த கொடிய மிருகத்தோடு என்ன பண்றாரு, பயங்கரமா சண்டை போடுறாரு. அண்ட் அந்த மிருகம் என்ன பண்ணுது, in turn it is trying to completely keep him under control. Okay, and then என்ன பண்றாங்க, லேடி யூனா என்ன சொல்றாங்க, எப்படியாவது இந்த மிருகத்தை நீங்க என்ன பண்ணணும், கொன்னுறணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவர் என்ன பண்றாரு, அந்த எரர் அப்படிங்கிற அந்த மான்ஸ்டர் இட் ஸ்டார்ட்ஸ் ஸ்பிட்டிங் பாய்சன் அப்பான் த மவுத் ஆஃப் லேடி யூனா அண்ட் ஃபாலோயிங் த பாய்சன் என்ன பண்ணுது, ஷி கம்ஸ் அவுட் ஆஃப் த மவுத். ரொம்ப பேடான ஒரு ஸ்மெல் வருது. ஓகே, அண்ட் அதுல இருந்து நீங்க இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இதுல ஆட் பண்ண முடியல. என்ன அப்படின்னா இந்த மான்ஸ்டர் இருக்குல்ல எரர், அந்த எரருடைய மவுத்ல இருந்து there are books which comes out. Okay, the smell எதனால அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, it is because of books that it had chewed.
சர்டன் புக்ஸ் அப்படியே ஸ்வாலோ பண்ணி வச்சிருக்கு. ஓகே, இட் இஸ் புக்ஸ். ஓகே, புக்ஸ் which it has swallowed. What is this book அப்படின்னு கேட்பீங்க. What is this monster called error அப்படின்னு கேட்டீங்கன்னா, this man Edmund Spencer, who was a Protestant, was whipping Roman Catholic theologians as monster error. ஓகே, மான்ஸ்டர் எரர். அப்ப அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய புத்தகங்களை படிச்சு படிச்சு தியோலாஜிக்கல் கான்செப்டை வச்சு தே ஆர் கிவிங் ராங் இன்ஃபர்மேஷன் டு த பீப்புள் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். இதுவும் கிரிட்டிக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க while ஸ்பீக்கிங் அபவுட் Canto 1 of Fairy Queen. அது புத்தகங்கள் நிறைய முழுங்கி இருந்தது, அந்த புத்தகங்களை வாமிட் பண்ணுச்சு, அண்ட் இட் வாஸ் வெரி ஃபவுல் ஸ்மெல்லிங். அண்ட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நைட்டு வந்து ரொம்ப நிலை குளிந்து போற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிறைய அந்த மான்ஸ்டருடைய குட்டிகள் நிறைய அவர் மேல அப்படியே ஓடிட்டு ஒடியாந்துட்டு இருந்தது. அதனால அவரு ரொம்ப பயங்கரமான பிரச்சனையில இருந்தாரு. ஃபைனலா என்னாச்சு, த கிளைமேக்ஸ்னு ஒன்று இருக்கணும்ல, இந்த மாதிரி சண்டை போயிட்டே இருக்க முடியாது. கிளைமேக்ஸ் இஸ் the knight, Red Cross Knight, somehow regains his confidence and he cuts the monster's head. And அந்த ஹெட்டை கட் பண்ணோன்னு என்னாச்சு, all the infants they gather about the mother and they suck the blood of the mother. And இது வந்து ரொம்ப ரொம்ப அக்லியான ஒரு இன்ஃபர்மேஷன். என்னன்னா, அம்மா செத்தோன்னா அந்த குட்டீஸ் வந்து பயத்துல இருக்கணும். ஆனா அந்த குட்டீஸ் என்ன பண்ணுச்சு, அப்படியே அம்மாவுடைய ரத்தத்தை எல்லாத்தையுமே அதுங்க என்ன பண்ணுது, சக் பண்ணி எடுத்துருச்சுங்க அப்படிங்கிறது. என்ன பண்ணாங்க, they are continuing their journey after this, and as they journey they meet a old man dressed all in black with a rosary and black bound book. So this is the image of a hermit. ஒரு ஹர்மிட் மாதிரி, ஒரு வனாந்தரத்துல இருக்கக்கூடிய ஒரு சுவாமிஜி மாதிரி ஒரு மனிதரை அவங்க சந்திக்கிறாங்க. அவர் எப்படி இருக்கிறாரு, ஒரு கருப்பு உடை அணிந்தவராக, ஒரு ஜெபமாலைய கையில வச்சிருந்ததாக, ஒரு பிளாக் பவுண்ட் புக் கையில வச்சிருக்காரு. இது ஏறக்குறைய none other than ஆர்ச்சிமேகோ த சார்சரர். அந்த ஆர்ச்சிமேகோ எப்படி இருக்காரு, அவர் அப்பியரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா he is in disguise. அவரே தன்னுடைய மாறிக்கொண்டு நல்லவ மாதிரி வந்திருக்கிறாரு. அவர் எப்படி இருக்காரு, he was scholarly, ரொம்ப ஸ்காலர் மாதிரி தெரிகிறாரு. and in appearance he was priestly. and அவர் என்ன பண்றாரு, வந்து குழந்தைகளா கவலைப்படாதீங்க, நான் வந்து இந்த காட்டுல வசிக்கக்கூடிய மனிதன் தான், and நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், I am a man who is trying to help people here, and I am going to take you to a cursed creature who is creating this forest into a waste forest. இந்த ஃபாரஸ்ட் ரொம்ப ட்ரபிள் பண்ணிட்டு இருக்க ஒரு கிரீச்சர் கிட்ட உங்களை கூட்டிட்டு போக போறேன். ஏன் அப்படின்னா, உன்னால மட்டும்தான் அந்த கிரீச்சர்கிட்ட இருந்து இந்த வனாந்தர பகுதியை காப்பாற்ற முடியும், உனக்காகத்தான் நான் இத்தனை நாள் வெயிட் பண்ணேன் அப்படின்னு நம்மால வந்து என்ன பண்றாரு, உசி பேத்தி விட்டு கூட்டிட்டு போறாரு. அப்படி ஊசி பேத்தி விட்டுட்டு கூட்டிட்டு போற வழியில என்ன சொல்றாரு, அந்த கிரீச்சர்கிட்ட இருந்து கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அதனால என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ரெட் கிராஸ் நைட்டை அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. ஓகே, இதோடு இன்னைக்கு நம்ம கிளாஸை ஸ்டாப் பண்ணுவோம். ஓகே, ஐ வாண்ட் யூ பீப்புள் டு unmute and